வருடா வருடம் புத்தக கண்காட்சிக்கு நான் வருவேன். முதல்ல சென்னையில் தான் இருந்தேன். இப்போ பணி ஓய்வு பெற்றனால இப்போ பெங்களூரில் இருக்கேன் நான். வருடா வருடம் புத்தக கண்காட்சி வந்து புக்கு லிஸ்ட்டு எழுதி வச்சுன்னு முக்கியமான புக்கெலாம் வந்து கலெக்ட் பண்ணிப்பேன். அதுவும் இப்போ தான் இன்றைக்கி நேற்று தான் வந்திருக்கேன், பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த புத்தக கண்காட்சி இப்போ பார்த்துட்டு இருக்கேன். எல்லா பதிப்பகங்களும் இருக்குது. ஒரு புக்கு லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா புக்குமே கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வருஷம் வருஷம் வரீங்களா சார்? 10 வருஷமாக இருக்கேன். புக்கு நல்லா இருக்குது, எல்லா புக்கும் நல்லா இருக்குது. பொங்கலுக்கு முன்னால் இதுதான் ஒரு பொங்கல் மாதிரி எங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். நான் வீட்டில் நிறைய புக்கு கலெக்ஷன் நிறைய இருக்குது. எல்லா புக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நான். காலச்சுவட பதிப்பகம் ஏற்பாடுகள் எப்படி இருக்குது? ஏற்பாடுகள்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. மேலே டெரஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. இப்போ தான் நான் நுழைஞ்சது என்ட்ரன் இருக்கேன். மேலே டெரஸு எல்லாம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. வருஷம் புக் ஃபேருக்கு வந்துட்டு தான் இருக்கும். லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்துச்சு. பட் இந்த இயர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாதது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறதுக்கே ஒரு பெரிய க்யூ நிற்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நவ் இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அது உள்ளே வர்றது. அண்ட் அந்த முன்னாடி பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல புக் ஸ்டால் நம்பர்ஸ்லாம் போட்டு அங்கே ஸ்டிக் பண்ணியே வச்சுருக்காங்க ஒரு இடத்துலையும். அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த வேன் விட்டுருக்கிறதும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து இந்த வேம்பயர் ரிலேட்டட் புக்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் எல்லாமே, கன்னடா, தெலுங்கு எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸும் இருக்குது. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது. ஹிகின் பான்ஸ் மாதிரி பெரிய பப்ளிஷர்ஸும் இருக்காங்க, டிஸ்கவரி, இவங்க எல்லாருமே இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது வாங்குறதுக்கு. இந்த தடவை நிறைய லாஸ்ட் இயரை விட இந்த தடவை நிறையா இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எவ்ரி இயர் வருவோம். ஸ்டால்ஸும் கூட இருக்குது இந்த இயரு. அண்ட் டிக்கெட் ஃபேரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 ருபீஸோ 20 ருபீஸ் லாஸ்ட் இயர் வாங்கினோம். இந்த தடவை ஃப்ரீ டிக்கெட்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கூட்டமும் இந்த தடவை லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்கு ஆக்டிவிட்டீஸ் புக் வாங்க வந்தோம். அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் தேர்ட்லர் புக்ஸ் வாங்க வந்தோம். நிறைய புக்ஸ் இருக்குது லாஸ்ட் டைமை விட. கிட்ஸ் புக் நிறையா இருக்குது. இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 700-800 அந்த மாதிரி தான் புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இப்போ 1000க்கு மேலே வந்து புத்தகங்கள்லாம் போட்டிருக்கு. எல்லா வெரைட்டியான புக்குமே கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்ன புக்கு புதுசாக பார்த்தீங்க? எப்படி இருக்குது ஓவராலாக? இந்த தடவை பாப்பாவுக்கு நிறைய தமிழ் புக்ஸ் நிறையா இருக்குது. நிறைய தமிழ் புக்ஸ் இருக்குது. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நிறையா வந்தப்போ எங்கள் இங்கிலீஷ் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ்லாம் வாங்கிட்டு போடுவோம். இந்த தடவை கொஞ்சம் தமிழ் புக்ஸ் பார்க்குறோம்.